ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சந்தீப் சிந்தியா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோனி, ருத்ராஜ், சிவம் துபே பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம தலை தோனி பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஏன் தோனி எப்போவுமே டெத் ஓவரில் மட்டும் இறங்குறாரு, மிடில் ஓவர்ஸில் ஏன் இறங்க மாட்டேங்கிறாரு, நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். மிடில் ஓவர்ஸில் இறங்கினா நம்மளுக்கு டார்கெட்லாம் 250க்கு மேலேயே போயிருமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் தோனிக்கு லெக் இன்ஜுரி இருக்குன்னு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி டெத் ஓவர், அந்த கடைசி ஓவரை மட்டும் இறங்குறாரு. ஸோ கடைசி ஓவர் இறங்கினா சிங்கிள்ஸில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மிடில் ஓவர்ஸ் இறங்கினா பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள்ஸ் அதிகமாக இருக்கும், ஓட முடியாது, பெயின் அதிகமாகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டெத் ஓவரை மட்டும் தான் ஃபேன்ஸுக்காக இறங்குறாரு. ஸோ அந்த கடைசி ஒரு பால் இருந்தால் கூட நம்மளை பார்க்க இத்தனை பேர் வந்திருக்காங்களே ஃபேன்ஸு, அதனால தான் கடைசி ஒரு பாலாவதே வந்து ஆடுறாரு. ஸோ அந்த இன்ஜுரினால தான் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் இறங்க முடியல. இல்லைனா மிடில் ஓவர்ஸில் இறங்கினா எத்தனை ரெக்கார்டு பிரேக் ஆகிருக்குமோ. சரி அதெல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ருத்ராஜை பற்றி போயிடலாம். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், தி கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே, தோனி மாதிரியே கேப்டன்சி பண்ணுறாருங்க. ஸோ பேட்டிங்கில் சொல்லவே வேணாம், பிரித்து எடுக்கிறாரு. செஞ்சுரி 98, 60, 65, 64 அந்த மாதிரிலாம் ரன் எடுக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ருத்ராஜ் நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு கேப்டன் ஸ்நாக்கில். ஸோ T20 ஸ்குவாட் இந்தியாவில் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இந்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் கைஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் எடுப்பாங்க டவுட்டு தான். ஆரஞ்சு கப்பில் செகண்ட் தான் இருக்கார். பேட்டிங்லலாம் 90+ ஸ்கோர் தான் அடிக்கிறாரு. ஆவரேஜே 64 என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக T20 ஸ்குவாட் எடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிவம் துபே பற்றி பார்த்துடலாம். சிவம் துபே கண்டிப்பாக ஒரு சில மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே 6 அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில மேட்ச்சில் கொஞ்சம் டைம் எடுத்து தான் 6ஸில் அடிக்கிறாரு. ஸோ எப்படி இருந்தாலும் 5 6க்கு மேலே தான் கைஸ் அடிக்கிறாரு. அதனால தான் நான் ஆரிச்சாமின் பட்டப்பேரே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக T20 ஸ்குவாடில் எடுத்துருவாங்க சிவம் துபேவை. நல்லா இதாக பேட்டிங் ஆடிட்டுருக்காரு, 6. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த வாரத்தில் எடுத்துருவாங்க, T20 ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சிவம் துபே எடுக்கிற வாய்ப்பு இருக்குது காய்ஸ். ஸோ அவர் நல்லா நாக்கில் தான் ஆடிட்டுருக்காரு. சரி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் துபேயும் கெய்க்வாட் எடுக்கிறாங்களா இல்லை வேறு யாராவது யங்ஸ்டர் எடுக்கிறாங்களோ. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொரு சேலஞ்ச் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.